Welcome to Wings for You. இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த மீட்டர் செயின் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்றது தான். இங்கே நான் ஸ்டோன் வச்சுருக்கிற மீட்டர் செயின் எடுத்திருக்கேன். இதுலேயே பீட் வச்ச டைப்லேயும் இருக்குது. இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு கிளாத்தில் எந்த இடத்துல நமக்கு இந்த செயின் ஃபிக்ஸ் பண்ணணுமோ அதில் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அது மேலே மீட்டர் செயின் இப்படி வச்சு ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இது காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டிச்சஸ் போடலாம். அதுக்கு முன்னாடி இதில் நம்ம என்ன பேட்டர்னில் வந்து ஸ்டிச்சஸ் போடணும் அப்படின்றது தான் இங்கே நான் ட்ரா பண்ணி காமிச்சிட்ருக்கேன். இப்போ காஞ்சிருச்சு. இப்போ நம்ம நார்மலாக எப்பவும் போடுற அதே செயின் ஸ்டிச் தான். ஆனால் இங்கே போட்டு காமிச்சிருக்கிற அந்த பேட்டர்னில் ஒவ்வொரு ஸ்டோனுக்கு நடுவுலையுமே இதே மாதிரி ஒரு பா ஷேப்பில் வந்து இந்த ஸ்டிச்சஸ் வரும். இதே மாதிரி கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியது தான். இந்த மாதிரி நம்ம ஸ்டிச்சஸ் போடும்போது ஒவ்வொரு ஸ்டோனுக்கு நடுவில் இருக்கிற கேப்லேயுமே வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போடணும். இப்போ நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடித்தாச்சு. இதில் 2 ஸ்டோன் இல்லை 3 ஸ்டோன் தள்ளி தள்ளி நம்ம போட்டோம் அப்படின்னாக்கா அது அவ்வளோ நீட்டாக இருக்காது. நெக்ஸ்ட்டு நார்மல் நீடில் வச்சு எப்படி இந்த மீட்டர் செயின் ஃபிக்ஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு நார்மல் நீடில் எடுத்துகிட்டு செயினை மேலே இந்த மாதிரி வச்சுட்டு இதுக்கு க்ளூ அப்ளை பண்ண தேவையில்லை. ஒரு விரலால் இப்படி மேலே பிடிச்சிட்டு அடியிலேருந்து நார்மல் நீடில் எடுத்து இந்த மாதிரி 2 ஸ்டோனுக்கு நடுவில் இருக்கிற கேப்பில் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். இதில் நம்ம 2 ஸ்டோன் தள்ளி தள்ளி கூட ஸ்டிச்சஸ் போடலாம். ஏன்னா நமக்கு சைடில் அந்த செயின் தெரிய போகிறது கிடையாது. அதனால் இது நீட்டாகவே இருக்கும். இந்த மாதிரி லாஸ்ட்டில் வந்து முடிக்கிற இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டுக்கணும். அப்போ தான் அந்த ஸ்டோன் ஆடாமல் இருக்கும். இப்போ நம்ம ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. Thanks for watching.